தொடர்கின்ற நிகழ்வாக நம்முடைய சங்கத்தின் ஆண்டறிக்கையை நமது சங்க செயலாளர் அன்பர் திரு கே முரு. Most respected chief guest of this function, Guru Bhakta Ratinam, our beloved chairman Krishnamurthy sir, Madam Bhavani Krishnamurthy, the two eyes of our alumni association, Dr. Devarajan sir and Dr. Ranjit Singh sir, my dear friend Kalaimagal Kilambur, my good friend from West Indies, Dr. Radhakrishnan, office bearers of the association, members of the association, our brother, Madurai District Collector, Mr. L. Subramaniam, most respected Additional Chief Secretary of Tamil Nadu Government, Mr. Kuttalingam IAS, Amrit Seva Sangam President, Ramakrishnan sir, our beloved masters of the past and the present, friends and family members of our Alumni Association, good morning to you all. The assignment to me is annual report. This is what we have done in the past. It has been already circulated among all the members along with the invitation in a printed format, and periodically it has been uploaded in our website and even communicated through mails. So I don't like to repeat it again here. So with the permission of the chair, I go beyond that report. Shall I do, President? பாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை புலவர் கபிலர் மிகவும் அழகாக பாராட்டியிருந்தார், பாடியிருந்தார், புகழ்ந்திருந்தார். அதே புலவர் கபிலர் பெருமான் ஒரு நாள் அரசவையிலே மற்ற புலவர்களை பார்த்து கேட்கிறார், என்னங்க எல்லாரும் பாரி பாரிங்கிறீங்க, பாரிக்கு மேல யாரும் இல்லையா அப்படிங்கிறார். எல்லாரும் என்னடா பாரிய புகழ்ந்த கபிலர் பெருமான் இப்படி சொல்றாரே அப்படின்னுட்டு பாக்குறாங்க. அதுக்கு பதில் அவர் சொல்கிறார், பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியம் உண்டிங்கு புலவர் ஏற்பதுவேங்கிறார். பாரியை மிஞ்சிய மாறி இருக்கிறது மழை என்று சொல்கிறார். பள்ளியிலே படிக்கும் காலத்தே ஆசிரியர் சொல்வதை நானும் அப்படி படித்துக் கொண்டிருந்தோம். பின்னர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் தமிழ் அறிஞர்களை கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஓமை என்று இருந்தால் உயர்ந்ததைத்தான் சுட்டி காட்டுவார்கள் என்றார். அப்படி உயர்ந்ததை காட்டும் கால் ஒரு மானிட பிறவியாக பாரியை இயற்கையான மாரியுடன் எப்படி கம்பேர் செய்வது? உயர்ந்த சமநிலையில் இருக்க வேண்டும், அல்லது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுடன் கம்பேர் பண்ண வேண்டும். இயற்கை என்பது மிகப்பெரியது. அதுக்கு தெளிவு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா கபிலர் பெருமானிட்டே கேட்டுருவோமே அப்படின்ட்டு, புலவர் கபிலர் பெருமான் அவர்களே எனக்கு இந்த ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டேன். முத்துசாமி பார்க்குறாரு, என்னடா இவன் ஆவி உலகத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானா, நம்ம செக்ரட்டரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு முத்துசாமி பார்க்குறாரு. அப்படி இல்லை, திருக்குறளை நாம் ஊன்றி படிக்கும் கால் திருவள்ளுவர் நம்மோடு பேசுவார், நாம் திருவள்ளுவரோடு பேசுவோம். மேலோட்டமாக படித்தால் திருவள்ளுவர் பேச மாட்டார். ஸோ கபிலற்றை கேட்கும் பொழுது கபிலர் சொன்னார், எப்பா நீ சொல்றபடி மனிதர்களை நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வது? இல்லை, நீங்க பாரி மாறி என்று வார்த்தை சாலத்துக்காக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லப்பா, நீ சொல்ற கொடைவள்ளல்கள் நிறைய தமிழகத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ற. ஆனா பாரியுடன் கம்பேர் பண்ண வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் கொடைவள்ளல்? ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்காரர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, மனைவி பரிமாறிட்டு இருக்கும்போது, ஏங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரர் மகளுக்கு நிச்சயம் ஆயிட்டு, ஏதாவது கைமாத்து கேட்டால் உடனே கொடுங்க. இல்லை, நம்ம கொண்டாட்டி இப்படி ஒரு நாள் பரிந்துரைலாம் செய்ய மாட்டாளே, இன்னைக்கு ரொம்ப நல்லவளா மாறிட்டு போயிட்டாளா அப்படின்னு அவர் என்னமாங்கிறார். இப்போ பணம் கொடுத்து வச்சுட்டா கல்யாண சமயத்தையும் கேட்பாரு, பிறகு விற்கும்போது முதல் நமக்கு தானே கொடுப்பாரு, வேற யாருக்கும் வாங்கிட மாட்டாங்க பாருங்க
அதாவது பக்கத்து வீடு விலைக்கு வந்தால் நாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. இவர்களை நான் கொடைவள்ளல் என்று கூற மாட்டேன். இதே மாதிரிதான் வள்ளுவரால் உயர்ந்து பாராட்டப்பட்ட விவசாய பெருமக்களையும் சொல்றாரு. இங்கிருந்து மதகு வரைக்கும் நம்ம வயல் வந்தா வாங்கிடணும்டா, விட்டுறாதடா, யாரும் விலைக்கு வித்தா சொல்லிடுடா அப்படின்ட்டு தான் உழவர் பெருமக்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்படி பிறர் சொத்துக்கு ஆசைப்படாதவர் ஒருவர் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறார். ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு நான் நம்ம படித்த காலேஜியை பார்க்குறேன். நான் 1974 பிவிசி சேரும் பொழுது எந்த நிலைமையில் அந்த பவுண்டரி இருந்துச்சோ அப்படிதான் இப்படியும் இருக்கு. இது வேற ஒரு கல்வி குழுமமாக இருந்தால் சிவசைலம் ரோட்டில் இருக்கு, நமக்கு அங்கே ஒரு ரோடு போகுது, பொட்டல்புதூர் ரோடு, அது வரைக்கும் சேர்த்து இடத்த வாங்கிட்டோம்னா பொட்டல்புதூர் கடையத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஆழ்வார்குறிச்சியை சுற்றி வர வேண்டாம், இப்படி வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி வாங்கி இருப்பார்கள். அப்படி நமது கல்வி நிர்வாகம் எள்ளளவும் நினைக்கவில்லை. பிறர் சொத்துக்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. போதும் என்ற மனதோடு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சென்னையிலே பிரதான இடத்திலே உள்ள தனது நிலத்தில் 50 சென்ட் இடத்தை இறைப்பணிக்காக முன் வந்து கொடுத்துள்ளார்கள். அப்ப நான் கபிலர்ட்ட சொன்னேன், ஐயா இப்படி இருக்கிறாங்களே, நீங்க இவங்களை பாரியுடன் போட்டி போட வைக்கலாமா? ஆஹா, இப்படி ஒருவர் இருந்தால் அவர் பாரியுடன் போட்டி போடுவதற்கு சரியான ஒரு வள்ளல், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நமது கல்வி ஸ்தாபனத்தை நிர்வகித்து வரக்கூடிய அனந்தராமகிருஷ்ணன் அவருடைய குடும்பம் அப்படி என்றால், அந்த கல்லூரியிலே பயின்ற நமது முன்னாள் மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு சற்றே திரும்பி பார்ப்போமே. ஆனால் ஜானகிராமன் சாருடைய பையன் 50,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி சாரியிலிருந்து வரக்கூடிய வட்டி எடுத்து மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னார். அடுத்து பிடி பெருமாள் சிஎல்ஆர்ஐயில் இருக்கிறார். நான் சென்னையில் போய் பார்த்தேன், 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்து இதிலிருந்து வரக்கூடிய வட்டி எடுத்து கொடுங்க அப்படிங்கிற. மும்பையிலேருந்து ஒரு தம்பி ரமேஷ், அவர் ஆனால் நான் அப்பவும் 10,000 தரேன், till it reaches 1 lakh, you keep it in a fund that you distribute as a scholarship to the poor students அப்படிங்கிறார். வைத்தமா நிதி அப்படின்னுட்டு இருக்கிறார், அவர் அண்ணன் ராமானுஜன் இருக்கிறார், அவங்க ஒரு 45,000 ருபீஸை கொடுங்கிறாங்க. இன்னும் பல பேர் நான் தாரேன் நீ தாரேன்ட்டு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. நமது எப்பொழுதும் நமது சங்கத்துக்கு வாரி கொடுக்கக்கூடியவர் சத்யவாகீஸ்வரன் என்பவர், அவர் இந்த ஆண்டு 33,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் கபிலர் பெருமான்கிட்ட சொன்னேன், அந்த கல்லூரியை நிர்வாகம் செய்தவர்கள் மட்டுமல்ல, கல்லூரியில் பயின்ற அனைத்து நண்பர்களும் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதற்கெனக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டார். ஈதல் இசைப்பட வாழ்தல். அந்த வரிசையில் இன்னைக்கு ரவணசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ரவி என்ற நமது முன்னாள் மாணவருடைய தகப்பனார் வந்திருக்கிறார். அவர் ஒரு 50,000 ரூபாய்க்குரிய செக்கை நமது சேர்மன் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆசிரியர் நீலகண்டன் அவர்கள் உடன் வருவார். PS சேதுராமன் அவர்கள் ஒரு காந்தியவாதி. Dignitaries on the dais and off the dais, ladies and gentlemen. மறைந்த நெஞ்சில் நினைவிருக்கும் திரு அனந்தராமகிருஷ்ணனும் அவருடைய மூத்த சகோதரர் நாராயணீர் அவர்களும் 1955-56 நான் காரைக்குடியில் படித்துக் கொண்டிருந்த பொழுதோ அந்த கேம்பஸுக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் மனதில் ஒரு எண்ணம், இது போன்றுள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்றான் வள்ளுவன். என்னுடைய பையன் ரவி யூனிலிவரில் சிங்கப்பூரில் இருக்கார், கோஆர்டினேட்டர் ஃபார் சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட். நிறைய சம்பாத்தியம் பண்ணுறான், தர்மமும் பண்ணுறான். அவர் வீட்டில் இன்றைக்கி ஒரு பூஜை நடக்கிறது, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஃபோன் பண்ணினான், இதை மாதிரி போகிறேன்னு, கொடுங்கன்னு சொன்னான். எதற்கு கூற வந்தேன் என்றால், கொடுக்கிற கை பெருசு, எல்லாத்தையும் பணம் இருக்கு, அது இல்லை சொல்லலை. ஆனால் ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரைவாளன் திரு ஆக உயர்ந்த அனந்தராமகிருஷ்ணனை மனதில் கொண்டு அவர் நான் தீர்த்த விதை மேல் உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்திருக்கார். அதை ஞாபகப்படுத்தினேன்.
அவருடைய குமாரருக்கு இதை அளிப்பதில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உள்ளத்தின் பள்ளத்தில் ஊழல் கொண்டு இதை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து நமது ரெகுலர் வசூல் சக்கரவர்த்தி நமது சங்க உறுப்பினர் முன்னாள் பேராசிரியர் மகாதேவன் சார் அவர்கள் செக்குகளை வைத்திருக்கிறார். வாங்க சார், வாங்க வாங்க. நான் ரிட்டையர் ஆனதிலிருந்து எவ்ரி இயர் 2 ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அவள் ஸ்காலர்ஷிப்பில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படியா காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அலுமினி அசோசியேஷனுக்கு டெபாசிட் பண்ணணுன்னு கேட்டுட்ருக்கேன். எவ்ரி இயர் 2 ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுறேன். இந்த 2 ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. நேற்று ஒரு மிட் நைட் அரௌண்ட் 12 o'clock ஐ கான்டாக்டட் மிஸ்டர் டி முருகன், ஹூ இஸ் இன் USA. அந்த பையன் இந்த பக்கம் குறும்பலா பேரிங்கிற ஊரை சேர்ந்த பையன். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஒரு உட்கட்டரோட சன். இன்றைக்கி ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கான் பிகாஸ் ஆஃப் பரமகலேனி காலேஜ். அது வந்து அந்த பையன் இங்கே லைப்ரரியை யூஸ் பண்ணி எல்லாம் படித்து MITயில் பிடெக் பண்ணான். BSc இங்கே முடித்து பிடெக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பையன் நல்ல பொசிஷனில் இருக்கான். அந்த பையன் BSc ஃபிசிக்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 15,000 rupees கொடுத்துருக்கா. இந்த 15,000 rupees நம்ம அலுமினி அசோசியேஷனில் டெபாசிட் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு BSc ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கா. அந்த செக்கை நம்ம சேர்மன் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. நமது அலுமினி அசோசியேஷன் சார்பாக சேர்மன் அவர்கள். அதே போல் இன்னொரு ஸ்டூடெண்ட், ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் கீழாம்பூர். அந்த பையன் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணால் இப்போ ஒரு 3 years டெபுட்டேஷனில் USA போயிருக்கான். அந்த பையனும் அதே மாதிரி 15,000 rupees செக் ஒன்று கொடுத்துருக்கா. அதையும் நம்ம சேர்மன்ட்ட கொடுத்துட்டுறேன். அந்த பையன் இங்கே BSc கெமிஸ்ட்ரியும் பண்ணினா, MS ஐடியும் நம்ம காலேஜில் பண்ணினா. ஒரு சாதாரணமாக படிச்சிருந்த பையன் இன்றைக்கி வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அது பிகாஸ் ஆஃப் பரமகலேனி காலேஜ், பரமகலேனி இன்ஸ்டியூட். தேங்க்யூ வெரி மச். ஓகே. இதை போன்று ஒவ்வொரு பேராசிரியர் பெருமக்களும் அந்தந்த மாணவர்களிடம் வசூல் பண்ணால் ஸ்காலர்ஷிப் ஃபண்டு 1 கோடி ரூபாய்க்கு சேர்ந்துடும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நானும் நண்பர் ராமானுஜம் அவர்களும் ஒரு அலுவலகத்தை சென்றிருந்தோம். அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர், சார் நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னாரு. நாங்கள் ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி காலேஜ்னு. உடனே அவர் முகத்தில் ஒரு 1000 watts பிரைட்னஸ். சார் நான் அங்கே தான் படித்தேன், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னாரு. நான் இல்லைப்பா, நான் சைக்கிளில் விக்ரமசிங்கத்துன்னு வருவேன், சாயங்காலம் டைம் கொடுத்தோடனே பறந்து போயிடுவேன், ஏன்னா ஈவினிங் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போயிடணும். உடனே அவருடைய அந்த கிரிக்கெட் விளையாண்ட இதை மணிசங்கர் கூட நான் விளையாண்டேன் அப்படின்னாரு. சரி, ஒரு நல்ல புது உறுப்பினர் கிடச்சிட்டாருன்ட்டு பேக்கில் இருந்த ஃபார்ம் எடுத்து, சரி நீங்கள் மெம்பர் ஆகுங்க அப்படின்னு வாங்கி படித்து பார்த்தாரு. கீழே ஒரு 200 ரூபான்னு வந்துச்சு. இந்த 200 ரூபா நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன நன்மைன்னாரு. இந்த கொஞ்சம் முன்னால் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது பார்த்தீங்களா, அது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு உள்ள மகிழ்ச்சிங்க. அது மகிழ்ச்சி கிடைக்கு. அது மட்டும் இல்லை, குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு பார்க்க கோடி புண்ணியம். இது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நம்ம அப்படி தலையாட்டிட்டு வந்துடுவோம். அதை கொஞ்சம் பாருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம், மாதா பிதா குரு தெய்வம் என்ற குரு பார்க்க நமக்கு கோடி புண்ணியம். நாம் படிக்கக்கூடிய காலத்தில் ஆசிரியர் நம்ம பார்த்து பாடம் நடத்துகிறாரு, நம்ம அந்த அறிவை பெற்று வளர்ச்சி அடைகிறோம். அதை ஒவ்வொரு ஆண்டும் ரீசார்ஜ் செய்வதற்கு இங்கே வருகிறோம். நமது முன்னாள் பேராசிரியர் பெருமக்களையும் அழைக்கின்றோம், இந்நாள் பேராசிரியர் பெருமக்களை ஒரு சேர பார்க்கின்றோம். அப்பொழுது நமக்கு பல கோடி புண்ணியம் அல்லவா? இதை அந்த நண்பரிடமும் சொன்னேன். எனது அருமை உறுப்பினர்களும் நீங்களும் மற்ற நண்பரிடம் சொல்லி மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டை கூட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பொறுப்பேற்ற சமயத்திலே இருந்த டேர்ம் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் 4.5 lakhs இருந்துச்சு. அதை ஒரு 100% growth ஆகுவோம், 9 lakhs கொண்டுறோன்னு முயற்சி பண்ணோம். we are unfortunate, ஒரு 8.2 தான் கிடைச்சது. but we have succeeded in getting 100% support and cooperation from all the members. So I proudly announce that we have achieved 100% support in one thing. நாங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஒரு நாளும் பிரசிடெண்ட்டோ செக்ரட்டரியோ வேறு யாரும் நான் அலுமினி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு நான் செக்ரட்டரின்னு காலை தூக்கி விடுறதே கிடையாது. ஆஃபீஸ் பேரர்ஸ், நம்ம ஹோட்டலுக்கு போனால் சொல்கிறோம் பாருங்கள், பேரர் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்துட்டு, அது மாதிரி முதலாளி ஆகிய உறுப்பினராகிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களையும்
அதை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களை பிஸியாக வைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. நிறைய திட்டங்களை சொல்லுங்கள், திட்டத்திற்குரிய நிதியையும் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.